விஜயின் வாகனம் வருகிறது என்றால் யமன் எரும மாட்டிலே வர்றாங்கிறதுக்கு பதிலாக டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. அப்போ அதிமுகங்கிற கட்சி இப்போ தமிழ்நாட்டில் இல்லையா? எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கிறார். உனக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலாம் போகலாம். திருப்பரங்குன்றத்தில் சர்வே கல் மேலே தான் தீபம் ஏற்றுவோம், உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபத்தூணில் நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு சொல்லி உள்ளூர்காரங்க வம்பு சண்டைக்கு வரமாட்டேங்கிறான், மத சண்டைக்கு வரமாட்டேங்கிறான்னு திமுகவை எதிர்ப்பதற்கு ஏற்கனவே அதிமுக இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பதற்கு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பதான் தன் வாழ்நாள் கொள்கை என்று பாஜக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் விஜயனுடைய கொள்கை என்றால். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய பிரச்சாரம், இதுக்கு முன்னாடி பேசாத அளவுக்கு ஒரு முழக்கங்கள் இட்டிருக்காரு, ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு. உங்களுடைய பார்வையில் அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு? விஜய் கட்சி தொடங்குகிற போது என்ன பேசினாரோ, பள்ளி மாணவியர்களுக்கு பரிசளிக்கிற போது என்ன பேசினாரோ, அந்த தன்மையிலே இருந்து எதுவுமே மாறலை. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஊரில் மஞ்சள் விளையுது, அந்த ஊரில் உருளைக்கிழங்கு விளையுது, பச்சை மிளகா பயிரிட்டுருக்காங்க, இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. அரசியலில் உங்களுடைய எதிரி யார் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு. அரசியலிலே உங்களுக்கு எதிரி யார் என்று சொல்லும் போது, இப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆதிக்கம் இல்லாத சமுதாயத்தை அமைப்போம் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு சமுதாயம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா சமுதாயத்திற்கும் போய் சேர வேண்டிய கல்வியை, அதிகாரத்தை, ஆட்சியை எல்லாவற்றையும் ஒரு சிலர் வாரி சுருட்டி கொண்டார்கள். கல்வி இன்றைக்கு போல எல்லாருக்குமான பள்ளிக்கூடங்களாக கல்லூரிகளாக இல்லை. குருகுலம் என்று ஒரு சாதிக்காரனுக்கு உரியதாக இருந்தது. உயர் சாதிக்காரன் என்று தன்னை கருதி கொள்ளுகிறவனுடைய கைகளிலே கல்வி இருந்தது. அவனிடத்திலே தான் அதிகாரம் இருந்தது, அவனிடத்திலே தான் ஆட்சி இருந்தது. அதை சாமானியனுக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டிய வேலை இருக்கல. மேட்டை வெட்டி பள்ளத்திலே போட்டு சமமான ஒரு பாதையை உருவாக்குவது போல அரசியலிலே ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறவன், தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிறவன், பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறவன், சிறுபான்மையாக இருக்கிறவன், எல்லா சமூகங்களிலேயுமே ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய பெண்கள் என்று எல்லாருக்குமான அதிகாரத்தை, கல்வியை, உரிமையை மீட்டுத் தருவதற்கு திராவிட இயக்கம் வேலை செய்து. அப்போ அவர்கள் புரிந்து கொண்டார், நம்மை ஆட்சி செய்பவர்கள் யார், நம் மீது அதிகாரம் செலுத்துபவர்கள் யார், ஆதிக்கம் செலுத்துபவர்கள் யார், அவர்கள் தான் நம்முடைய எதிரி என்று முடிவு செய்தார்கள். அப்போ எங்கே ஆதிக்கம் குவிந்து கிடக்கிறதோ அவர்கள் தான் என்னுடைய அரசியல் எதிரி என்பதை அண்ணா கண்டறிந்தார். அதை திராவிட இயக்கம் வழிமொழிந்தது. அதனால திராவிட இயக்கம் என்பது சாமானிய மக்கள் நம்முடைய கட்சி. ஏன்னா சலூன் கடைகளிலே முன்பெல்லாம் எழுதி போடுவார்கள், இங்கு அரசியல் பேசாதீர்கள். ஏனென்றால் சலூன் கடைகளிலே அரசியலை பேச வைத்தது திராவிட இயக்கம். தேநீர் கடைகளிலே அரசியல் பேசாதீர்கள் எழுதி போடுவாங்க. ஏன்னா தேநீர் கடைகளிலே அரசியல் பேசுவதற்கான ஒரு கல்ச்சரை, ஒரு கலாச்சாரத்தை நிறுவியது திராவிட இயக்கம். அதற்கு முன்பு அரசியல் எங்கே இருந்தது? பண்ணையார்களிடம் இருந்தது, ஜமீன்தார்களிடம் இருந்தது, வசதி படைத்தவர்களிடம் இருந்தது. எங்களுக்கு தான் அதெல்லாம் அரசியல்லாம் தெரியும் புரியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஒரு கூட்டம். சாமானியனை அரசியல் பேச வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. விஜய் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறார்னா ஆதிக்கம் எங்கே குவிந்து கிடக்கிறது, அதிகாரம் எங்கே குவிந்து கிடக்கிறது, அவன் தான் என்னுடைய எதிரி என்று அறிவித்தால் யாரை எதிரியாக அறிவிக்கணும்? ஒன்றிய பாஜக அரசு தான் எதிரியாக அறிவிக்கணும். அவன் தான் என்ன செய்யறான்னா, மகாத்மா காந்தியின் பெயரால் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சாமானிய வீட்டு பெண்கள், கூலி வேலைக்கு போகிற பெண்களுக்கு, வாழ்க்கையில் உத்தரவாதமே இல்லாத பெண்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற கூலியில் வயிற்றில் அடிக்கிறான். அந்த திட்டத்துக்கு காந்தி பெயரை மாற்றியது மட்டுமல்லாமல் நிதி ஆதாரத்தை கட் பண்ணிட்டான். அவங்க களத்தில் இல்லை, பாஜகவை இப்போ எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, களத்தில் இருக்கிறவங்கள தான் நான் எதிர்ப்பேன். இதை விட ஒரு முட்டாள்தனமான கருத்து இருக்க முடியுமா? திருப்பரங்குன்றத்தில் சர்வே கல் மேலே தான் தீபம் ஏற்றுவோம், உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபத்தூணில் நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு சொல்லி உள்ளூர்காரங்க வம்பு சண்டைக்கு வரமாட்டேங்கிறான், மத சண்டைக்கு வரமாட்டேங்கிறான்னு வெளியூர்காரனை எல்லாம் கூட்டிகிட்டு பாஜக காரங்கன்னு சொல்லி வெளியூர்காரனை பூரா கூட்டிகிட்டு காரைக்குடியிலேருந்து எச் ராஜா, திருநெல்வேலியிலேருந்து நயினார் நாகேந்திரன் ஆளை செட் பண்ணி கூட்டிகிட்டு வம்புழுக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணுறானே. அந்த இடத்திலே தாவேகா எங்கே போனது?
விஜய் ஏன் ஒரு எக்ஸலத்திலே கூட கருத்து தெரிவிக்கவில்லை? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வெறுப்பு அரசியலை விதைக்கிறவர்களை நான் விடமாட்டேன், நான் அவர்கள் தான் என்னுடைய எதிரி, பாசிச பாஜக, நீங்க மட்டும் என்ன பாயசமானலாம் கேட்டிய, பாசிச பாஜக மதுரையில் மத நல்லிணக்கத்தை கடுப்பதற்கு, கலவரத்தை விதைப்பதற்கு சங்கி கூட்டத்தை அழைத்து கொண்டு வருகிற போது வெறுப்பு அரசியலுக்கு நான் விரோதி, நான் இதை அனுமதிக்க மாட்டேன், மதுரை மண்ணினுடைய நல்லிணக்கத்தை சீரழிப்பதற்கு நான் விடமாட்டேன்னு விஜய் பேசினாரா? எங்காவது அறிக்கை விட்டுருக்கிறாரா? களத்தில் தாவேகா தொண்டர்கள் இருக்கிறார்களா? அவங்களோட ஆதரவாளர்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இதை பெரிய இஷ்யூ ஆக்க விரும்பல, காரணம் இது வேணும்னே கிளப்பப்படுற ஒரு விஷயம், தேர்தல் வருதுங்கிறதுக்காக வேணும்னே இந்த கட்சிகளும் அந்த கட்சிகளும் சேர்ந்து இதை உருவாக்குறாங்க, மக்கள் ரொம்ப சமூகத்துல சமமா பார்க்கப்படும், இந்துக்களும் முஸ்லிம்களும் ரொம்ப ஆதரவா தான் இருக்காங்க, இதை நாங்க பெருசா எடுக்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க, அதனால பைத்தியக்காரனா உத்தரவு போட்ட ஜட்ஜில் இருந்து உள்ளூர்காரனை கழகத்தை மூட்டுறதுக்காக தீமூட்டுறவன்ல இருந்து எச்ராஜால இருந்து அங்கு பிரச்சனையை உருவாக்குகிறவன் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து மத நல்லிணக்க பேரணி என்று மனித செங்கிலி நடத்திக்கிட்டு இருக்கானே போன ஞாயிற்றுக்கிழமை. அவன்லாம் பைத்தியக்காரனா? மனித உரிமை ஆர்வலர்களும் மிகச்சிறந்த மனிதாபிமானம் கொண்டவர்களும் சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்களும் ஊர்வலம் போகிறாங்கல்ல, இப்போ அவர்களை விட பெரிய அறிவாளிகளாக தாவே கேட்குறீங்க? இந்த அணில் கூட்டம் அவர்களை விட அறிவாளிகளா? இந்த தற்கூரி கூட்டம் அவர்களை விட அறிவாளிகளா? கண்ணு முன்னாடி தீப்பிடிச்சி எரியுதுங்கன்னா தண்ணி அள்ளி ஊற்றணும். நீ தண்ணி அள்ளி ஊற்றலை, அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு போகுதுன்னு சொன்னேன்னா இது எப்படி? அது ஒரு விவசாயி வைக்கோல் போர் பற்றி எரிகிறது, வைக்கப்பட்ட தீப்பிடிச்சி எரியுது, பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? வீடு தீப்பற்றி எரிகிறது, பனையூர் பங்களா தீப்பற்றி எரிகிறது. தாவேக்காரன் இதை அதிகப்படுத்த விரும்பலை, நான் பிரச்சனை பண்ண விரும்பலை, அது எரிஞ்சிட்டு போகுதுன்னு பனையூர் பங்களா எரிஞ்சா விடுவானா? தீ மூட்டுகிறானா இல்லையா? தீபம் ஏற்றுகிறோம் என்கிற பேரில் தீப்பந்தத்தை ஏற்றுகிறானா இல்லையா? நீ என்ன செய்திருக்கணும்? சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கு இந்த விஜய் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணிலே, மதுரை மண்ணிலே ஒரு மத கலவரம் நடக்காது என்று நீ சினிமாவில் பஞ்சலையிலாக பேசக்கூடியவன் நேரில் ஒரு அறிக்கை விடுவதற்கு உனக்கு துப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். நீ என்ன அரசியல் பேசுகிற? பனையூர் பங்களாவில் படுத்து உருண்டுட்டு நீ இந்த நாட்டுக்கு எடுத்தெடுப்பே முதலமைச்சர் ஆகணுமா? நீ என்ன களப்பணி செய்திருக்கிறாய்? அவர் மற்ற விஷயங்கள்லாம் எதிர்த்து பேசினாரு சார். இப்போ ஏற்கனவே வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதை செய்யலை, இப்போ நீட் தள்ளுபடி செய்யணும்னு சொன்னது அது நீங்கள் இருக்கும்போது தான் வந்ததே, அதை நீங்கள் பண்ணலை அப்படின்னு நேற்று பேச்சுகள் அதை சொல்லியிருந்தாரு. நீட் தேர்வை கொண்டு வந்தது அல்லது அதை அமல்படுத்துவது செயல்படுத்துவதுலாம் ஒன்றிய அரசாங்கம் தானே. ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது களப்போராட்டத்தை அவர் அறிவித்திருக்கிறாரா? அதுக்கு இடம் கொடுத்தது இவங்க தானே, மாநில அரசாங்கம் தானே, அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க தானே எதிர்க்க முடியும். இப்போ மாநில தேர்தல் தான் வருது, வரும்போது நாங்கள் அதை இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற மோடியை விடவும் ஒன்றிய பாஜக அரசை விடவும் அதிகமான அதிகாரத்தை வலிமையை கொண்டிருக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு மாநில முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருக்கிறார் என்று விஜய் நம்ப சொல்றாரா? யாருக்கு அதிகாரம் அதிகம்? ஒரு நாள் இரவு 8:30 மணிக்கு இரவு மாலை பொழுதிலே தோன்றி தொலைக்காட்சியிலே தோன்றி நீ கையில் வச்சிருக்கிற ரூபா நோட்லாம் இனி செல்லாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் மோடிக்கு இருக்கா, மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கா? மோடி அவர்களுக்கு தான் இருக்குல்ல. அப்ப அதிகாரம் மிக்கவர்கள் யாரு? பாகிஸ்தான் மீது படையெடுக்கலாம் என்று சொல்வதற்கான உத்தரவு போடுவதற்கான இடத்திலே இருக்கிறவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு போட முடியுமா? ஈழ போராட்டத்திலே இறுதி யுத்தத்திலே தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது ஏன் தமிழர்களாகி நம்மால் நிறுத்த முடியவில்லை? ஏன்னா ராணுவம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டிலே இல்லை. இருந்திருந்தா நாங்கள் அமைதிப்படையை வரவேற்க மாட்டோம்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி அந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கு உத்தரவு போட்டிருக்க முடியும்ல. நீ தேசிய கொடியை ஏற்றுறதுக்கே மாநில முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லைன்றதுக்கு கலைஞர் கருணாநிதி தான் போராடி வாங்கி தந்திருக்கிறார். வரலாறு தெரிந்தவனுக்கு தெரியும். கச்சத்தீவை கொண்டு போய் திடீரென்று அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இலங்கையோடு ஒப்பந்தம் போட்டு கச்சத்தீவை தாரை வார்த்த போது கண்டன தீர்மானத்தை இயற்றி கடும் எதிர்ப்பை சட்டப்பேரவையிலே தீர்மானமாக இயற்றியவர் கலைஞர் கருணாநிதி. இவன் பூரா என்ன சொல்றான் தெரியுமா? கச்சத்தீவை தாரை வார்த்த கருணாநிதி, கச்சத்தீவை தாரை வார்க்கிறதுக்கான அதிகாரமே மூலவட்டலடா. ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு சிறையில் வைக்கிறான்ல, பிரதமரை சிறையில் வைக்க முடியுமா? பிரதமர் இந்த மாதிரி மத துவேஷமாக பேசுகிறாரு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசுகிறாரு, தப்பான தவறுகள் சொல்கிறாரு, தூக்கி உள்ள வைக்க முடியுமா அவரை? தேர்தல் நிதி என்கிற பேரில் அதிகமாக கொள்ளையடித்த கட்சி பாஜக தான். அதனால் பாஜகவை கொண்டு சிறையில் அடைக்க முடியுமா? பாஜகவினுடைய பிரதமரை சிறையில் அடைக்க முடியுமா? ஒரு மாநில முதலமைச்சர் கொண்டு சிறையில் அடைக்கிறான். சிபு சோரனை கொண்டு சிறையில் அடைக்கிறான் ஒரு மாநில முதலமைச்சரை. ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரை கொண்டு போய் செந்தில் பாலாஜி. அப்போ அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? நான் கேட்குற கேள்வி ரொம்ப எளிதானது. அதிகாரம் எங்கே குவிந்து கிடக்கிறதோ அவனை எதிர்த்து பேசுவதற்கு திராணி இல்லாமல் தொடரடியாக இருந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஜய்
சும்மா ஊர் போய் மஞ்சள் வந்து ஈரோட்டில் விளையும். எனக்கு தெரியாதா மஞ்சள் ஈரோட்டில் விளையணும்? அவன் ஊருக்கு நான் அவருக்குன்னு கேட்குறேன், ஒரு format மதுரைக்காரனுக்கு தெரியாதா? மதுரைக்காரனுக்கு தெரியாதா மீனாட்சி அம்மை கோயில் இருக்கு மதுரையிலும் தெரியாதா? இல்ல ஒவ்வொரு தலைவரும் இருங்க, ஒவ்வொரு மாதிரி திருநெல்வேலிக்காரனுக்கு பேசுவாங்க. தெரியாதா அல்வா இருக்குன்னு தெரியாதா? இந்த ஊரில் தான் அல்வா இருக்குன்றாங்க, நல்லா சூப்பராக இருக்குங்கிறது தெரியாதா? திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா நல்லா இருக்குங்கிறது திருநெல்வேலிக்காரனுக்கு தெரியாதா? திருநெல்வேலியில் தான் நெல்லையப்பர் கோயில் இருக்குது, காந்திமதி அம்மா கோயில் இருக்குது, அப்படி தெரியாதா? மதுரையில் மீனாட்சி அம்மை கோயில் இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து நீ பேச்சு போட்டியில் வந்து 6ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு கட்டுரை போட்டிக்கு எழுத கொடுக்குறதெல்லாம் நீ போய் பேசிக்கிட்டு நீ வந்து பெரிய அரசியல் தலைவர் ஆகிட்டேன் நான் வந்து நான் என்ன சொல்கிறேன், சொந்தமாக உனக்கு சுய புத்தி இருக்கான்னு நான் கேட்குறேன். திமுகவை தோற்றுவித்த தலைவர் அண்ணா, அவரை ஏன் தலைவருங்கிற? திமுக இன்னைக்கு 6வது முறை ஆட்சி கட்டிலே அமர்ந்து 7வது முறையும் நாங்கள் தான் வருவோம் என்று அவர்கள் வந்து அதற்கான செயல் திட்டத்திலே களப்பணியிலே திமுக இருக்கு. ஏற்கனவே 7 முறை ஆட்சியில் அதிமுக இருந்துருச்சு. அதிமுக களத்திலே இல்லை. எங்களுக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. அப்போ அதிமுகங்கிற கட்சி இப்போ தமிழ்நாட்டில் இல்லையா? பூடை கண்களை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாகிவிடும் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ அதிமுகன்னு ஒரு கட்சி கிடையாதா? தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராக 65 எம்எல்ஏ வச்சு ராஜினாமா பண்ணவனை கழிச்சிட்டு பார்த்தாலும் 64 எம்எல்ஏக்களை வந்து இன்றைக்கும் வந்து 2 எம்எல்ஏ போயிட்டாங்கன்னு வச்சுங்க. மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, இந்த பக்கம் செங்கோட்டை போயிட்டான்னு வச்சுங்க. 2 பேரை கழிச்சாலும் 63 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கிறார். உனக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்காமல் போகலாம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்னா அவர் தானே. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் பதில் சொல்லுவார். உன் பேரையே அவர் சொல்ல மாட்டேங்கிறார். நீ என்னென்னமோ சீண்டி பார்க்குற. சிஎம் சார் அங்கிள் அப்படிலாம் என்னவோ சொல்லி பார்த்தேன். நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லாட்டா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருப்பேன், மாடியில் தான் இருப்பேன், இல்லாட்டா ஆஃபீஸில் தான் இருப்பேன்லாம் சொல்லி பார்க்குறேன். நீ பாத்ரூமில் கூட இரு. உன்னே ஒரு ஆளாகவே அவங்க மதிக்கலை திமுகவில். திமுக வந்து தீய சக்தி, தாவைக்கா தான் தூய சக்தி. ஜெயலலிதா சொன்னதையே நான் சொல்றேன், எம்ஜிஆர் சொன்னதையே நான் சொல்றேன் கையில் எடுத்து அவங்க பொது தலைவர் கிடையாது ஜெயலலிதாவை பற்றி பேசுகிற யோக்கியதை வந்து உச்சக்கிருக்கா? தலைவான் ஒரு படம் ரிலீஸ் ஆகலைங்கிறதுக்காக நீ கையை கட்டி போய் நின்றிய உன் வீடியோ இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் சுற்றி வருது. வெக்கமா இல்லையா விஜய் உங்களுக்கு? ஜெயலலிதாவை பார்த்து நீ நடுங்கலையா? நீ பயந்தியா பயப்படலையா? நீ வந்து ஸ்டாலினை பார்த்து சவால் வரியா? ஜெயலலிதா பார்த்து நீ சவால் விட்டுருந்தேன்னா உன்னை சிங்கம் நாங்கள் ஏற்றிருப்போம்ல, உன்னை பெரிய தலைவர் நீங்கள் ஏற்றிருப்போம்ல. இப்போ ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போதே ஜெயலலிதாவை ரஜினிகாந்த் எதிர்த்தார். மீண்டும் வந்து ஜெயலலிதாவினுடைய ஆட்சி வந்தால் ஆண்டவனால் கூட இதை காப்பாற்ற முடியாது, நாட்டை தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது சொன்னார். அந்த தில்லு உனக்கு இருக்கா? ரஜினிகாந்த் இருக்கிற தில்லு வந்து விஜய்க்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் கலைஞரை பாராட்டுவதற்கு என்னை அழைத்தார்கள். ஏன் நான் இதை விரும்பலை, நான் மறுக்கிறேன், இந்த இடத்தில் வந்தது வந்து என்னை வற்புறுத்துகிறார்கள் புகழ சொல்லி நான் இதை வந்து எதிர்க்கிறேன்னு சொன்னார்ல அஜித்தே. நீ தைரியமானவன், நீ சொல்லியிருக்கியா ஒரு நாளாவது ஜெயலலிதாவுக்கு எதிராக? சரி, அண்ணா உருவாக்கின கட்சி திமுக இன்னும் அழியலை, அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது, அது ஆளுங்கட்சியாக வேறு இருக்குது, அதிகாரத்தில் வேறு இருக்குது. அந்த கட்சியின் தலைவராக உங்கள் தலைவருங்கிறீங்க. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி சில கூட்டணி அதாவது கூட இருந்தவர்கள் பிளவு அரசியலுக்குள்ளே போனாலும் உடைந்து போனாலும் அந்த கட்சி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. 20% வாக்கு வங்கியை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறது. அந்த கட்சியும் இருக்குது தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் எங்கே தலைவருங்கிற? அப்போ அதிமுக காரனுக்கு யார் தலைவர்? சரி, பெரியாரின் கோட்பாடுகளை பேசுகிறேங்கிற. என்ன பெரியாரின் கோட்பாடுகளில் உனக்கு எந்த கோட்பாடை நீ பின்பற்ற? அவருடைய பகுத்தறிவு கருத்தை நீ பின்பற்றியா? அவர் சொன்ன சமூக நீதி கோட்பாடுகளை பின்பற்றியா? இப்போ தான் நீ சர்க்கார் படத்தில் நடிக்கும் போது இலவசங்களுக்கு எதிராக காட்சிகளில் நடித்த உன் கட்சியில் இருக்கிற சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது, இலவசம்ங்கிற வார்த்தைக்கு தான் எதிரான. நேற்று அதை சொல்லியிருந்தாரு, சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது நான், அதை வேற மாதிரி விமர்சிக்கிறாங்க. ஆனா நான் வந்து இலவசங்கள், அதையும் இலவசம் சொல்றீங்க, ஓசின்னு சொல்றீங்க, அந்த மாதிரி சொல்லாதீங்க. மக்கள் காசு எடுத்து தான் சலுகை. 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தாவேகா போராட்டத்தில் ஓசி பஸ் வேணான்னு ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரல்கள் தாவேகாவினுடைய குரல்கள் உங்களுக்கு காணொலி காட்சி நான் காட்டவா? ஏதாவது ஒரு அரசியல் புரிதல் இருக்கா? காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு. நான் கேட்குறேன், எல்லா கட்சிகளும் மாலை நேரம் தானே பொதுக்கூட்டம் நடத்துகிறான். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க 194 தொகுதிக்கு வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காரு. எல்லா சுற்றுப்பயணமும் மாலை நேரம் தான் நடக்குது. நீ எது காலையில் 11 மணிக்கு எதுக்கு நடத்துகிற? ஒரு சாமியான பந்தல் உண்டா? வெயிலில் நிப்பாட்டுற எல்லாரையும். நேற்று கூட 3 பேர் மயங்கி விழுந்திருக்கான், தூக்கிட்டு போயிருக்காங்க, ஐசியூவில் வச்சுருக்காங்க. அவ்வளவு ஆணவமான்னு நான் கேட்குறேன். இந்த மக்கள் உனக்கு அவ்வளோ கிள்ளு கரையா தெரியுதா? நீ மட்டும் சொகுசு பேருந்தில் வர்ற, உனக்கு இருக்கிறதா உசுரா?
மற்ற 42 பேர் செத்ததுக்கு பின்னாடி தான் மைக்கு ஸ்டாண்டு மேலே ஏறாதுன்னு நீ சொல்லுவியா? நீ முதல்ல சொல்லியிருக்கணும்ல, நீ ஒழுங்குபடுத்தியிருக்கணும்ல, தொண்டரணி வேணும்ல. எந்த ஒழுக்கமும் இல்லாத, எந்த கட்டுப்பாடும் இல்லாத, எந்த அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லாமல் அடுத்த எம்ஜிஆர் நான் தான் நீ நினைக்கிறிய. இப்போ ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவன் ஒருத்தர் எம்ஜிஆர் வேஷம் போட்டு கிராமமாக திருவிழாக்கள் அது இது நடக்கும்போது ரெக்கார்ட் டான்ஸில் போய் நான் தான் எம்ஜிஆர்னு ஆடுறான். அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவன் ஒரு கூத்தாடி, நீ ஒரு கூத்தாடி சொல்கிறதா? நான் என்ன வித்தியாசம்? நீ அரசியல் என்பது கொள்கை, அரசியல் என்பது போராட்டம், அரசியல் என்பது செயல் திட்டம். ஒரு ஒன்மேன் ஷோவை காட்டிக்கிட்டு, ஃபேஷன் ஷோவை காட்டிக்கிட்டு, சினிமா கவர்ச்சியை காட்டிக்கிட்டு நீ ஒருத்தன் பெரிய தலைவன் ஆயிர முடியும்னா எம்ஜிஆர் அப்படி தலைவர் ஆகலையே. எம்ஜிஆர் அண்ணாவைத்தான் தன் தலைவராக ஏற்றுக்கொண்டு களப்பணி செய்து 1949 திமுக தொடங்குகிறது. 1952 திமுகவில் இணைகிறார் எம்ஜிஆர். 20 ஆண்டு காலம் திமுகவில் பணி செய்கிறார். 72 தான் அவர் முரண்பட்டு, கலைஞரோடு முரண்பட்டு தனி கட்சி தொடங்குகிறாரு. 77 ஆட்சி அமைக்கிறாரு. 25 ஆண்டு கால அரசியல் பயணத்திலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சரானாரே தவிர, ஜனநாயகம் படம் ஷூட்டிங் நடக்கிற இடைப்பட்ட 5 மாத கேப்பில் நான் முதலமைச்சர் ஆயிருவேன்னு சொல்றிய. உன்ன மாதிரி உழைப்பற்றவரா எம்ஜிஆர்? எம்ஜிஆருடைய அவர் கொடுத்து சிவந்த கரங்கள் என்று வர்ணிக்கப்பட்டவர். நீ யாருக்கா ஏதாவது கொடுத்துருக்கியா? அரசியலில் வரணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்னாடி தான் நீ குழந்தைகளுக்கு, மாணவியர்களுக்கு பரிசீலிப்பையே நீ ஆரம்பித்த. உன்னால் சினிமாவில் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? நீ யாரையா வாழ வச்சிருக்கியா? அதனால் விஜய் ஒரு ஏமாற்று வித்தையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு பிம்ப அரசியலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த பிம்ப அரசியலெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களான்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை. எம்ஜிஆருக்கு பின்னால் தமிழ் சினிமாவிலே இருந்து வந்தவர்கள் யாரும் தலைவர்களாக மாறலை. எம்ஜிஆர் உருவாக்கிய கோட்டையை, அதிமுக என்கிற கோட்டையை, எம்ஜிஆர் மாளிகையை ஜெயலலிதா அப்படியே இரண்டாவது தொடர்ச்சியாகத்தான் மெயின்டைன் பண்ணார். அதன் மீட்சியாக இருந்தாரே தவிர அவர் ஒரு கட்சியை உருவாக்கவில்லை. எம்ஜிஆருக்கு பின்னால் ஒரு கட்சி தொடங்கியவரில் முக்கியமானவர் விஜயகாந்த். அவரால் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும், அது எப்போ அதிமுக தயவுல தான் வர முடிஞ்சுச்சு. தனித்துலாம் அவர் தலைமையிலாம் கூட்டணி உருவாக்கப்பட்டு மக்கள் நல கூட்டணி உருவான போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஜெயிக்கலை. மக்கள் நல கூட்டணி என்பது 0, அது ஒன்றுமே ஜெயிக்கலை. அதனால் விஜயின் வித்து என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் அறிவு மிக்கவர்கள். இங்கே சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுற தொழிலாளியில் இருந்து, பூக்கட்டுற அம்மாவிலிருந்து, சாமானிய மக்கள், உழைக்கும் மக்கள், யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். ஒருபோதும் விஜயை தலைவராக அவர் ஏற்க மாட்டார். இன்னும் கேஸ் மானியம் சொன்னதுக்கான அடுத்த நடவடிக்கை எடுக்கலை, கல்வி கடன் ரத்து செய்யலைன்னு சொல்லியிருந்தாரு. பவானி ஆறு, கொனிகல் ஆறு இதெல்லாம் இணைக்கலன்னு சொன்னீங்க, அதை இணைக்கலன்றதை பற்றி பேசியிருந்தாரு. இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, இதுக்கெல்லாம் எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. உங்களை மாதிரி நாங்கள் வாயில் வடை சுடுறவங்க கிடையாது, நாங்கள் டிவிக்கே, நீங்கள் டிஎம்கே வாயில் வடை சுடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் வச்சுருந்தார். இந்த மாதிரியான துணி உள்ள பேச்சுகள் வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னும் இந்த மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக எதிர்க்கணுங்கிறத தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அவருடைய பேச்சில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கூட்டத்துக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு நெறிமுறை எல்லாமே சரியாக கடைபிடிக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் நெறிமுறைப்படுத்திருக்காரு அப்படிங்கிற பேச்சுகள் இருக்கு. நீங்கள் சொன்னீங்க காலையில் அவங்களுக்கு ஏன் மாலையில் வைக்காம காலையில் வைக்கிறாங்க, அது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு. சுதந்திரம் கிடையாது, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்க இடையூறா அவங்க பள்ளிக்கூட ஸ்கூலை லீவ் விட வேண்டிய நிலைமை ஆளாயிருக்கு. இவங்களுடைய அத்துமீறல்களுக்கு பயந்து இவங்க குழந்தை குறுக்க வந்தாலும் குறவலையை நெரிச்சு மிதிச்சு விஜய் வாழ்கன் கத்துவாங்க, வெறி பிடிச்சி கத்துவாங்கிறதுனால 42 நெரிசல் மரணத்தை பார்த்த தமிழ்நாடு இவர்கள் விஜயின் வாகனம் வருகிறது என்றால் யமன் எரும மாட்டிலே வர்றாங்கிறதுக்கு பதிலாக விஜய் என்கிற ரூபத்திலே அந்த வாகனத்திலே, சொகுசு வாகனத்திலே வருகிறாரோ என்று பதட்டம் அடையக்கூடிய அளவுக்கு இவர்கள் கூட்டம் நடத்தவே தெரியல, உனக்கு கட்சி நடத்தவே தெரியல, கூட்டம் நடத்தவே தெரியல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேராபத்து விளைந்திருக்கிறது. முன்றைய சம்பவம் அப்படி இருக்கு. ஆனா இதை அவங்க நேர்த்தியா நடத்திருக்காங்கன்றத ஒத்துக்கணும்ல. எனக்கு எல்லாருக்குமே கேப் கொடுத்திருக்காங்க. இதை நேர்த்தியாக நடத்தியது செங்கோட்டையன்ங்க. நீங்க என்னங்க இவங்க நடத்துறாங்கன்னு சொல்றீங்க? செங்கோட்டையன் அவர்கள் இப்ப தாவைக்கால தான இருக்காங்க. ஏன் நாஞ்சில் சம்பத்தை பேச வைக்கல? அது ஏமாற்றம். அவருடைய பேச்சை எதிர்பார்த்த நிறைய பேர் அது கிடையாது. நாஞ்சில் சம்பத்து பேசினா விஜய் பேச்சு எடுபடாதுங்கிறதுனால பேச வைக்கல. அவர் பேசியிருந்தா அதுதான் அந்த பேச்சு ஹைலைட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பேச வைக்கல. அப்ப நீங்க உன் கட்சிக்காரனை பார்த்து நீ பயப்படுற, நீ எதிரிகளை வெல்வது அப்படின்லாம் நீ பேசுகிற. யார் எதிரி? தமிழ்நாட்டுக்கு யார் எதிரின்னு முதல்ல புரியணும். தமிழ்நாட்டினுடைய நல்லிணக்கத்துக்கு யார் எதிரி? தமிழ்நாட்டினுடைய மதுரைக்கு மெட்ரோவிற்கு அனுமதி வழங்காதது யார்? அதற்கான நிதி ஒதுக்காதது யார்? கோவைக்கு நிதி வழங்காதது யார்? மெட்ரோ பணிகளுக்கு நாங்கள் தமிழ்நாடே வெள்ளத்திலே தத்தளித்த போது அவர்களுக்கு வெள்ள நிவாரணம் தர முடியாது என்று சொன்னவர்கள் யார்?
தமிழ்நாட்டினுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கான நிதி ஆதாரத்தை தரமாட்டேன்னு 2500 கோடியை நிப்பாட்டி வச்சிருக்கிறது யார்? அதை கேட்பதற்கு துப்பு இருக்கா விஜய்க்கு? ஸ்டாலினை எதிர்த்து பேசுகிறேன். ஸ்டாலினை எதிர்த்து பேசிட்டா திமுகவை எதிர்ப்பதற்கு ஏற்கனவே அதிமுக இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பதற்கு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. திமுகவை எதிர்ப்பதான் தன் வாழ்நாள் கொள்கை என்று பாஜக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் விஜயனுடைய கொள்கை என்றால் அதை பேசுவதற்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கிறது. நீ தில் இருந்தால், உனக்கு தைரியம் இருந்தால், நீ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் நீ தைரியமான ஆள் சுட்டி காட்டியிருக்கணும். நேற்று நீ ஈயம் பூசுனது மாதிரி இருக்கணும், பூசாது மாதிரி இருக்கணும், பாம்பையும் அடிக்கணும், கம்பும் உடையக்கூடாதுன்ற மாதிரி இந்த பாவனையான பேச்சு இருக்குல்ல, இந்த பாவலாக இருக்குல்ல, இதெல்லாம் உன்னை நீ யார்? உனக்கு முதலாளி யார்? நீ எதுக்காக நீ பல கோடி ரூபா பணம் கொட்டிக்கிட்டு இருக்கிற சினிமாவை விட்டுட்டு நீ வர்ற? அதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? திமுகவை வீழ்த்துவதற்காக ஏற்கனவே ரஜினிகாந்தை வைத்துக்கொண்டு பாஜக ஒரு திட்டம் போட்டது. திருவள்ளுவருக்கும் எனக்கும் காவி சாயம் பூச முடியாது என்று சொல்லி எஸ்கேப் ஆயிட்டார் அவர். ரஜினிகாந்த் எஸ்கேப் ஆனதுக்கு பின்பு அவர்கள் பிடித்து கொண்டு வந்திருக்கிற ஒரு குதிரை தான் விஜய். பாஜக தமிழ்நாட்டிலே வேறு வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு ஒரு முயற்சி செய்கிறது. சனாதனத்திற்கும் சமூக நீதிக்குமான போராட்டம், சமத்துவத்திற்கும் சமத்துவம் இன்மைக்குமான ஒரு போராட்டம் என்கிற போராட்டத்திலே ஒரு பொய்க்கால் குதிரையாக விஜயை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவர் அமித்ஷாவை பற்றி பேச மறுக்கிறார். அதனால தான் அவர் தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக தொடுக்கக்கூடிய போர்கள் பற்றி பேச மறுக்கிறார். பொருளாதார சுமைகள் பற்றி பேச மறுக்கிறார். ஜிஎஸ்டியை திரும்ப வழங்கலையே என்பதை பற்றி பேச மறுக்கிறார். ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் விஜயனுடைய நோக்கமாக இருந்தால் அந்த வேலை திட்டம் ஏற்கனவே அதிமுகவிடம் இருக்கிறது. அவருடைய பேச்சில் விமர்சனங்கள் வச்சது மாஸ் டைலாக், சினிமா டைலாக்ஸாக பேசுகிறாரு. அது களத்துக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அதையே பதில் சொல்லியிருந்தாரு. முதலமைச்சர் அவர்களும் அந்த மாதிரி டைலாக் தான் சொல்கிறாரு. அது சினிமா டைலாக் இல்லாமல் என்ன சிலப்பதிகாரன் டைலாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க அரசியல் களத்துக்கு அரசியல்வாதி மாறுறதை தாண்டி களத்தில் அரசியல்வாதிகள் சினிமா சார்ந்த விஷயங்களை பேசுகிறதோ இல்லை ஒரு பிம்பம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு வெள்ளி நாற்கணையில் உட்கார வைக்கணும், அதை ஒரு பிரபலமாக்கணுங்கிறதுக்காகவோ பண்ணுறாங்கன்ற ஒரு விமர்சனம் தாவேகா தரப்பில் வைக்கப்படுது. 75 ஆண்டு கால அரசியல் கட்சி திமுக, பவளவிழா கண்ட கட்சி. அது எமர்ஜென்சி பாதத்த இயக்கம். எம்ஜிஆர் என்கிற மிகப்பெரிய மந்திர சக்தி, மாய சக்தி தமிழ்நாட்டை அவருடைய மரணம் வரைக்கும் வெல்ல முடியாத சக்தியாக இருந்த எம்ஜிஆரே எதிர்த்த கட்சி திமுக. எம்ஜிஆருடைய மாய சக்திக்கு முன்னால் எல்லாருமே காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் திமுக காணாமல் போகவில்லை. எமர்ஜென்சியை பார்த்தவர்கள், எம்ஜிஆரை பார்த்தவர்கள் விஜய் சமாளிக்க மாட்டாங்களா? விஜயெல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆளா? அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே விஜய் போடுற கணக்கு பலிக்காது. அவர் தன்னை தான் அதிமுக, நான் தான் எம்ஜிஆர் என்று சொல்ல நினைக்கிறார். அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஏன்னால் எம்ஜிஆர் காலத்தில் சினிமாவை தவிர வேறு ஊடகங்களே இல்லை. இன்றைக்கி ஊடகம் என்பது சினிமா மட்டுமே இல்லை. அதனால் நிச்சயமாக விஜய் வெல்வதற்கு சாத்தியமில்லை. விஜய் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறாரா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டத்தை ஏமாற்றுகிறாரா என்பது இந்த தேர்தலில் தெரிந்துவிடும். விஜய் ஒரு மண்குதிரை இந்த தேர்தல் ஆற்றிலே கரைந்து போய்விடுவார். இப்போ அவர் ஒருவேளை அடுத்து வரக்கூடிய மாதங்களில் கூட்டணி ஏதாவது வைப்பார் அப்படிங்கிற ஒரு வியூகம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இப்போ அடுத்து தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் ஒருவேளை கூட்டணியில் ஒரு வேறு கட்சிகளோடு சேர்ந்து பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே தயாராக இல்லையே. அவர் கூட்டணி ஆட்சி கூட தர்றேன்னு சொல்லி கூவி பார்த்தாரு. விசிகா வருமா என்று எதிர்பார்த்தார்கள், வரவில்லை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் வருவார்களா என்று எதிர்பார்த்தார்கள், வரவில்லை. கிருஷ்ணசாமி கூட வரவில்லை. டிடிவி தினகரன் மாதிரி போக்கிடம், அரசியலிலே போக்கிடம் இல்லாதவர்கள், முட்டுச்சந்திலே மாட்டி கொண்டிருக்கிறவர்கள், இவர்கள் மட்டும்தான் விஜயோடு பேச்சுவார்த்தை கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறாங்க. அரசியலிலே இனி எதிர்காலமே இல்லை, முகவரி இல்லை, வாழ்க்கை முடிந்து விட்டது, அந்திம காலமாகி விட்டது என்கிற நிலையில் செங்கோட்டையனை சேர்த்திருக்கிறார்கள். மேடைக்கு மேடை வேஷங்கட்டி பேசி எல்லா வேடமும் வெளுத்து போனதுக்கு பின்னால், சாயம் வெளுத்து போனதுக்கு பின்னால் கடைசி காலத்தில் போய் நாஞ்சில் சம்பத் சேர்ந்திருக்கிறாரே தவிர எந்த திறமையான அரசியல்வாதிகள், இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் எத்தனை பேர் அவர் பின்னாடி போனாங்க? அதிமுக தொடங்கப்பட்ட போது 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு பின்னால் தங்கள் பதவியை உதறி விட்டு போனார்கள். அவர்களே அந்த கட்சியை தேரலையே. தமிழ்நாட்டிலே அரசியல் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கிளைக்கழகங்கள் இருக்கிறது, கட்டமைப்பு இருக்கிறது. அதிமுகவுக்கு மட்டுமல்ல, திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் விஜய்க்கு கட்டமைப்பே கிடையாது. இப்போ மெட்ரோ ரயில் வருகிறது, இந்த கோடம்பாக்கம் வழியாக வரப்போகுது அப்படின்னா
பல சுரங்க பாதையை தோண்டுகிறார்கள், பில்லர் வைக்கிறாங்க, பெரிய பெரிய தூண்களை வைக்கிறார்கள், மேம்பாலம் கட்டுகிறார்கள், தண்டவாளம் போடுகிறார்கள். அப்புறம் தானே மெட்ரோ ரயில் வரும். கட்டமைப்பை உறுதி செய்தால் தானே ஒரு ரயில் பயணம் சாத்தியப்படும். ஒரு பொது போக்குவரத்துக்கே கட்டமைப்பு வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கட்சிக்கு கட்டமைப்பு வேணாமா? எந்த கட்டமைப்புமே இல்லை. கேட்டால் நாங்கள் ஆன்லைனில் 1 கோடி பேரை சேர்த்துட்டோம், 2 கோடி பேரை சேர்த்துட்டோன்னு ஒரு வாயில் வடை சொல்கிறார் விஜய். ஆனால் கரூர் நெரிசல் சம்பவத்திலே எல்லாருமே காணா போனதுக்கு பின்னாடி, அந்த சம்பவத்தின் நெரிசல் மரணத்தை பார்த்தவொன்னே தப்பிச்சு ஓடின பின்னாடி ஒரு தொண்டன் கூட களத்தில் கிடையாது. அரசு மருத்துவமனையிலே அந்த நள்ளிரவிலே ஆம்புலன்ஸில் அள்ளி போட்டு கொண்டு போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுலையோ உதவி செய்வதிலேயோ ஒரு தொண்டன் கூட இங்கே கிடையாதுன்னா களப்பணிக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால் இவர்கள் அரசியல் என்பது இன்ஸ்டாகிராம் அரசியல். இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவனுக்கு மட்டும் எலெக்ஷன் நடத்தினா தான் விஜய் சிஎம் ஆவார். ஃபேஸ்புக்கு யூடியூப் பயன்படுத்தினா கூட அவர் செல்லாது. அதனால் தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கணும், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவனுக்கு மட்டும் ஒரு எலெக்ஷன் வைங்க அப்படின்னா விஜயை சிஎம் ஆக்கிடலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அமைப்பிலே விஜய் 10% கூட பெற முடியாது. தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப பரபரப்பான நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வரும் நாட்களில் பேசலாம் சார். உங்கள் நேரத்துக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார்.